வெல்கம் பேக் டு VeeVee Infotech சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேல்ஸ் மாடியூல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. பார்க்கலன்னா பாருங்க. ஸோ இப்போ வந்து ஓடோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டேஷன் டெம்ப்ளேட் அப்படின்ற கான்செப்டை வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்ல நம்ம இந்த கொட்டேஷன் பில்டர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா, இன்புட் கொடுத்து கொண்டு வரும்போது இன்னுமே நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ கோட் பில்டர் அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. இப்போ நம்ம முந்தில என்ன பண்ணோம்னா, ஒரு எக்ஸல்லையோ இல்லை வேர்ட்லயோ வந்து ஒரு கொட்டேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புவோம். இப்போ ஸ்மார்ட்டா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அபோட்டஸ் கொடுத்துட்டு நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத கொடுத்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எவ்வளோ டேஸ்ல நம்ம வந்து முடிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்டை பத்தின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். மூணாவது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான டைமென்ஷன், இன்கேஸ் ஏதாவது ப்ராடக்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்படின்னா அதுக்கான டைமென்ஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம கொடுக்குறோம். அதாவது ஃபோர்த்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டேஷனே வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு PDF, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல். ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்டடான ஒரு கஸ்டமரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம கோட் கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ அதை வந்து சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒரு டெம்ப்ளேட்குள்ள இந்த கோட் பில்டர் வந்து எப்படி இன்புட் கொடுக்கறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சேல்ஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனில் ஆல்ரெடி நான் வந்து ஹெட்டர் ஃபுட்டர் எல்லாமே நான் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து கொட்டேஷன் டெம்ப்ளேட்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இந்த கொட்டேஷன் டெம்ப்ளேட் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் உள்ளே போனது ரெகுலர் கஸ்டமருக்கு நம்ம மந்த்லி ஏதாவது கொட்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரீ டிஃபைனாக நம்ம வந்து கொட்டேஷன் டெம்ப்ளேட்டில் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் லைனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். எப்போ இந்த ரெகுலர் கஸ்டமருக்கான டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறோமோ அப்போ எல்லாம் இதுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் வியூ ஆகும். ஓகேங்களா? இல்ல காமனா கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கோட் பில்டர் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க இங்கேயும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோட் பில்டர் வந்து ஆல்ரெடி நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கோட் பில்டர் அப்படின்றதுல இதை கொடுத்துட்டு ஸோ இங்க வந்து ஆட் அண்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து என்னன்னா ஹெட்டர் வேணும், அதுக்கடுத்து அபோட்டஸ் வேணும். ஸோ அந்த இன்கேஸ் அதில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ப்ராடக்டோட மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், வேண்டாம்னா எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கடுத்து டெஸ்டிமோனியல். ஸோ இந்த 4 எனக்கு வேணும் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த டெம்ப்ளேட்ல வந்து உங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சேல் ஆர்டர் போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெகுலர் கான்செப்டை வச்சு நான் ஆல்ரெடி ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மல் கொட்டேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம கோட் பில்டர் கிரியேட் பண்ணாமல் எடுத்தது. ஸோ இதோட நம்ம பிரிண்ட் வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 1 or 2 பேஜ்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பேஜஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கொட்டேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நியூவா அந்த கோட் பில்டர் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம கொட்டேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சேம் அதே மாதிரி நான் வந்து பாலா அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு ஒரு கஸ்டமர் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ரெகுலர் கஸ்டமர் அப்படின்ற டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் சென்ட் பண்ணுறேன் கொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்த மணிக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சென்ட் பண்ணுறோம் கொட்டேஷனை. ஸோ இப்போ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நியூவாக வந்து ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பாலா அப்படின்ற கஸ்டமரை கிரியேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிளாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெகுலர் கஸ்டமர் அப்படின்ற டெம்ப்ளேட்டை கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கான டிஃபால்ட்டாக நம்ம பண்ணியிருந்ததுனால அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இங்கே கோட் ஃபில்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதெல்லாம் எனக்கு வேணுமோ அதை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் வேண்டாம், எனக்கு வந்து ஹெட்ரு ஃபுட்ரு வேணும். அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல், இது மட்டும் எனக்கு வேணும்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து சென்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ சென்ட் கொடுக்கவும் நமக்கு வந்து மெயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன்.
ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து கொட்டேஷனோட நம்பர், தென் வந்து பாத்தீங்கன்னா எந்த கஸ்டமர், அவங்களுக்கான சும்மா ஒரு சிம்பிள் இமேஜ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தென் ரெண்டாவது பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில என்னென்னலாம் பண்றோம், நம்மளோட இன்டீரியர் வந்து டிசைன் பண்றோம் இல்லையா, ஸோ அதுக்கான எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்றோம் அதோட சிம்பிள் இமேஜஸ் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் தான் நமக்கான கொட்டேஷன் வந்து இங்க வந்து கிரியேட் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொட்டேஷனை வந்து சிம்பிளா வந்து இப்போ வந்து இந்த இதை கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம ஈஸியா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். தென் வந்து பில்டர் வந்து ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து செட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளோட சேல்ஸோட கன்வெர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.